பஹா அப்படின்ற இந்த 9 நாமங்களை பார்க்க வரும். ஸ்வயம்பூ அப்படின்னு கேள்விப்பட்டவரை நம்மளுக்கு என்ன ஞாபகம் வருது? ஸ்வயம்பூ புரியல. ஸ்வயம்பூ மனு, அது ஸ்வயம்பூ மனு. ஸ்வயம்பு லிங்கம், ஸ்வயம்பு ஜோதி, ஸ்வயம்புவா தோன்றியது இல்லையா, அதெல்லாம் கேள்வி. ஸ்வயம் வெக்ஷ கஷேத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்றது உண்டு இல்லையா. கோயில்கள்ல பலவிதமான கோயில்கள் இருக்கு. அதுல ஒரு வகை என்ன அப்படின்னா ஸ்வயம் வெக்த கஷேத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்படின்னா எந்தவித மனிதனாலையும் இல்ல எந்தவித தேவனாலையும் உண்டாக்கப்படாம தானாக தோன்றிய விக்கிரகங்களுக்கு பேரு ஸ்வயம் வெக்த கஷேத்திரம் அப்படின்னு சொல்றது உண்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? தானாக தோன்றியதுன்னு சொல்லி சொல்றோம். சரி, அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா தேவர்களால தோற்றி வைக்கப்பட்ட ஒரு சில விக்கிரகங்கள் இருக்கு. நமக்கு இங்க சொல்லணும், உதாரணம் சொல்லணும் அப்படின்னா ஸ்ரீரங்கம் ஸ்வயம் வெக்த கஷேத்திரம் இல்லையா, தானாக அந்த விக்கிரகம் தோன்றியதுன்னு சொல்லி சொல்றாங்க. சரி, தேவர்களால தோற்றி வைக்கப்பட்ட கஷேத்திரம் அப்படின்னு சொல்லி சொன்னா என்ன சொல்லலாம்? காஞ்சிபுரம் சொல்லலாம் இல்லையா. குருவாயூர் இருக்கு. காஞ்சிபுரம் என்ன பண்றாரு? பிரம்மதேவன் அங்க வந்து யஜ்யம் பண்றார். அந்த பிரம்ம குண்டத்துல இருந்து பகவான் தோன்றுகிறார், காஞ்சி வரதன் தோன்றுகிறார். அது தேவர்களால உண்டுபடுத்தப்பட்ட கஷேத்திரம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதுக்கப்புறம் ரிஷிகளால் ஏற்படுத்தப்பட்ட கஷேத்திரம் அப்படின்னு நிறைய இருக்கு இல்லையா. ரிஷிகளால் ஏற்படுத்தப்பட்ட கஷேத்திரம் நிறைய இருக்கு. அதன் பிறகு வர்றது என்ன அப்படின்னா ராஜாக்களால் ஏற்படுத்தப்பட்ட கஷேத்திரம் இல்லையா. ராஜாக்கள் என்ன பண்ணிருக்காங்க? அவங்க பெரிய பெரிய கோயில்கள் எல்லாம் கட்டியிருக்காங்க. இது ராஜாக்கள் உண்டுபடுத்தியது. அதன் பிறகு வரவங்க யாருன்னா ஆச்சாரியர்கள். ராஜாவுடைய காலம்லாம் போன பின்னாடி ஆச்சாரியர்கள் என்ன பண்றாங்க? நிறைய கோயில்களை அவங்க நிர்மாணம் பண்றாங்க. ஸோ இப்படி ராஜாக்களால ஆச்சாரியர்களால் உற்பத்திப்பட்ட கஷேத்திரங்கள் நிறைய இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம உற்பத்தி பண்றது இல்லையா, மனுஷன் கட்டக்கூடிய கோயில்கள் நிறைய இருக்கு. ஸோ இங்க ஸ்வயம்பூ அப்படின்னு பகவானுக்கு பேர் கொடுத்திருக்காரு. என்ன அர்த்தம் அப்படின்னா பகவான் ஸ்வயம்பூ அப்படின்னு சொல்றார். ஸ்வயம்பூன்னா உங்களுக்கு என்ன புரியுது? தானாக தோன்றியவர் அப்படின்னு புரியுது. இப்ப ஸ்ரீரங்கம் அப்படின்னு ஒரு விக்கிரகம் இருக்கு. ஸ்ரீரங்கத்துல ரங்கநாதர் இருக்கார். அவர் தானாக தோன்றினார் அப்படின்னு நம்ம சொல்றோம். தானாக தோன்றினார் அப்படின்னா தோற்றம் சொல்லிட்டோமே நம்ம, அவருக்கு ஒரு தோற்றம் சொல்லிட்டோம்ல. ஆனா பகவானுக்கு என்ன கிடையாது? தோற்றமே இல்லையே. என்ன இதுல சிக்கல் வரும் அப்படின்னா ஸ்ரீரங்கநாதர் ஸ்வயம்பூ, அவர் தோன்றினார் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்படின்னு என்ன அர்த்தம்? இதற்கு முன்னாடி அவர் இல்லாம இருந்திருக்கார், அவருடைய விக்கிரகம் கிடையாது. முதல் முறையா இந்த உலகத்துல இந்த விக்கிரகம் தானாக தோன்றியது. தோன்றியது அப்படின்னாவே என்ன இருக்கு? அதுக்கு தோற்றம் இருக்கு. தோற்றம் இருக்கு அப்படின்னாவே அது என்ன இருக்கு? கடவுளாக முடியாது. ஏன்னா எந்த ஒரு விஷயத்துக்கு தோற்றம் இல்லையோ, எவன் ஒருவன் தானாக எப்பயுமே இருந்துகிட்டே இருக்காரோ அவருக்கு பேர் தான் ஸ்வயம்பூ அப்படின்னு சொல்றோம். ஸ்வயம்பூ அப்படின்னா அவர் இருந்துகிட்டே இருந்தார், இருந்துகிட்டே இருக்கிறார், இருந்துகிட்டே இருப்பார். அவர் இந்த சமயம் தோன்றினார் அப்படிங்கிறது கிடையாது. எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கார். தோன்றினார் சொல்லி சொன்னாம என்ன ஆயிடுச்சு? அங்க தோற்றம் வந்துருச்சு, பிறப்பு வந்துடுது. அதனால இங்க ஸ்வயம்பூ அப்படிங்கிறது விக்கிரகத்தை குறிக்கிறது கிடையாது, பகவானை குறிக்குது. எப்படிப்பட்ட பகவானை குறிக்குது அப்படின்னா இங்க லீலா அவதாரங்களை பத்தி பேசிட்டு இருக்கார். சோ பகவான் என்ன பண்றாரு? இந்த உலகத்துக்கு நிறைய அவதாரங்கள்ல வரார். வரும் பொழுது பகவான் தோன்றுகிறார் அப்படின்றது கிடையாது. பகவான் கீழிறங்கி வரான்னு சொல்லி சொல்லணும் இல்லையா. அவதாரம், அதனால அப்படிதான் சொல்றோம் இல்லையா. ஆவிர் பாவம் சொல்லி சொல்றது கிடையாது, அவதாரம் அப்படின்னு சொல்றோம். அவதாரம் என்ன பண்றது? மேல இருந்து கீழே வரேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படின்னா பகவானுடைய ரூபம் என்னைக்குமே சாஸ்வதமா அங்க ஆன்மீக உலகத்துல இருந்துட்டு இருக்கு. அந்த உருவத்தோட என்ன பண்றாரு? அவர் மறுபடியும் கீழே இறங்கி வந்துட்டு போறார். கிருஷ்ண ரூபம் தோன்றியதுக்கு முன்னாடி கிருஷ்ண ரூபம் இல்லையா அப்படின்னு கேட்டேன்னா அது முட்டாள்தனமான விஷயம். கிருஷ்ண ரூபம் என்னைக்குமே சாஸ்வதமானது. ராம அவதாரம் பண்ணும் பொழுது கிருஷ்ணர் இல்லையா அப்படின்னு கேட்க முடியாது. ராம அவதாரத்திலையும் கிருஷ்ணரை பற்றிய பேச்சு வருது. ராம அவதாரத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய நரசிம்ம அவதாரம், நரசிம்ம அவதாரத்திலேயே அங்க பிரகலாதன் சொல்லக்கூடிய வார்த்தை என்ன அப்படின்னா கிருஷ்ண கிரக கிரகீதாத்மா அப்படின்ற ஒரு வார்த்தையை உபயோகப்படுத்துறார். என்ன பண்ணிட்டார்? கிருஷ்ணர் எப்படி ஒரு காந்தமானது இரும்பை இழுத்துருமோ அது போல என்ன பண்ணிட்டார்? கிருஷ்ணருடைய மனசை இழுத்துட்டேன் அப்படின்னு சொல்றார். சோ அப்ப கிருஷ்ணர்ன்றது ஏதோ துவாபர யுகத்துல தோன்றிய பிறகுதான் கிருஷ்ணர் வந்தார் அப்படிங்கிறது கிடையாது. கிருஷ்ணருடைய ரூபம் எப்ப இருந்துட்டு இருக்கு?
எப்பயுமே இருந்துட்டு இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கணும். அதனாலதான் இங்க ஸ்வயம்பூ அப்படின்னு சொல்லி சொல்றார். ஸ்வயம்பூ அப்படின்னா இன்னொரு அர்த்தம் என்ன சொல்றாரு அப்படின்னா, தன்னுடைய ஸ்வ இச்சையினால தோன்றதுனால அவனுக்கு பேரு ஸ்வயம்பூ அப்படின்னு சொல்லி சொல்றார். இப்ப நாம் எல்லாம் பிறக்கிறோம். நாம் எல்லாம் பிறப்பதற்கு காரணம் இருக்கு. என்ன காரணம் இருக்கு? நம்முடைய கர்ம வினைகளை தொலைப்பதற்காக நம்ம எல்லாம் என்ன பிறக்கிறோம். ஆனா பகவான் அப்படி கிடையாது. தானாக விருப்பப்பட்டு தேர்ந்தெடுத்து என்ன பண்றாரு? பகவான் பிறக்கிறதுனால அவனுக்கு பேரு ஸ்வயம்பூ. அஜோபிசன் அவ்வியாத்மா பூதானாம் ஈஸ்வரோபிசன் பிரகிருத்திம் ஸ்வாம் அதிஷ்டாய சம்பவாமி ஆத்மமாயா அப்படின்னு கிருஷ்ணர் சொல்றார். ஆத்மமாயா அப்படின்னா என்னுடைய விருப்பத்தினால நான் இங்க பிறக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். சோ இப்படி ஸ்வயம்பூ அப்படின்னு சொல்லி சொல்லும் போது ராம அவதாரத்தை சொல்லும் போது அங்க சொல்றாரு, பிதரம் ரோச்சயாமாச தசரதம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. தசரத மகாராஜனை தேர்ந்தெடுத்து ராமர் பிறந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். நாம் எல்லாம் பிறக்கும் பொழுது நம்மள யாரும் தேர்ந்தாலும் எடுக்க முடியாது. நம்மளுக்கு யாரும் பெரிய ஆல்பம்லாம் கொடுக்கறது கிடையாது. நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க, உங்க அப்பா அம்மா யார் வேணும், உங்க உடம்பு எப்படி வேணும், யாரும் நம்மளுக்கு ஆல்பம்லாம் கொடுக்கறது கிடையாது. கொடுத்தா என்ன பண்ணிருப்ப கிருஷ்ணா? ஆல்பம் கொடுத்தா என்ன பண்ணிருப்ப? நல்லவங்களா டிக் பண்ணிருப்போம். இது எனக்கு வேணும், இது இந்த மாதிரி மூக்கு வேணும், இந்த மாதிரி கண்டு வேணும், இந்த மாதிரி வேணும்னு சொல்லிட்டு. ஆனா நமக்கு அந்த மாதிரி யாரும் சாய்ஸ் எல்லாம் கொடுக்கறது கிடையாது. நாம தள்ளப்படுகிறோம். ஆனா பகவான் தானாக என்ன பண்றாரு? பிறக்கிறதுனால அவனுக்கு பேரு ஸ்வயம்பூ அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எப்படி கிருஷ்ணர் தோன்றினாரும் தம் அத்புதம் பாலகம் அம்புஜே க்ஷணம் சதுர்புஜம் சங்ககதாயுதாயுதம் ஸ்ரீவத்த லக்ஷம் கலசோதி கௌஸ்துபம் பீதாம்பரம் சாந்திர பயோத சௌபகம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பகவான் என்ன பண்றாருன்னா இங்க தம் அத்புதம் பாலகம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பிறக்கும் போதே ரொம்ப அற்புதமா பிறந்தாராம். ஜெகநாத், நீ பிறக்கும் போது எப்படி பிறந்த? ட்ரெஸ்ஸே இல்ல இல்லையா? ஷேம் பப்பி ஷேம் இல்லையா? எல்லாரும் அப்படிதான் பிறந்திருப்பாங்க. ஆனா கிருஷ்ணர்லாம் அப்படி பிறக்கலையா. பிறக்கும் பொழுதே ஃபுல்லா ட்ரெஸ்ஸோட பிறந்திருக்காராம். பார்த்தா அவருடைய ட்ரெஸ் கலர் வந்து பீதாம்பரமா எல்லோ கலர்ல இருக்கான். அது மட்டும் இல்லாம கழுத்துல நிறைய நகைகள்லாம் போட்டுட்டு இருக்காராம். காதுல குண்டலங்கள் தொங்கிட்டு இருக்கான். கையில பார்த்தோன்னா 4 ஆயுதங்கள் தூக்கிட்டு வச்சிட்டு இருக்காராம். கிளிகிளிப்பா வச்சிட்டு இருக்கோம்ல குழந்தை, அந்த மாதிரி ஒரு கையில பார்த்தோன்னா கதாயுதம், இன்னொரு பக்கத்துல சங்கு சக்கரம், பொம்பரம் விடுவோம்ல அது போல சங்கு சக்கரம் கையில வச்சிட்டு இருக்காராம். அம்மா கிட்ட காட்டாராம், அம்மா என்கிட்ட எல்லா பொருளும் இருக்கு, நான் விளையாடுறதுக்கு நீ எதுவும் வாங்கி கொடுக்காதான்னு சொல்லிட்டாராம். அம்மா கிட்ட கேட்டா அம்மா எங்க வாங்கி கொடுப்பா, அம்மாவே ஜெயில இருக்கா இல்லையா, அதனால நீ கவலைப்படாதம்மா, எனக்கு எல்லாமே இருக்குமா அப்படின்னு சொல்லி காட்டுறதுக்காக என்ன பண்றாரு கிருஷ்ணர்? தானாக எல்லாத்தையும் கூட பிறந்தாராம். கர்ப்பத்துல அம்மாவுக்கு கஷ்டமே கொடுக்காம பிறந்தாராம். நம்மெல்லாம் அம்மாவுக்கு நிறைய கஷ்டத்தை கொடுத்து பிறந்திருக்கும். சோ கர்ப்பவாசத்துல அம்மாவுக்கு கஷ்டமே கொடுக்காம பிறந்ததுனால அவனுக்கு பேரு ஸ்வயம்பூ அப்படின்னு பேரு சொல்றார். சோ அப்படி பகவானுக்கு இங்க ஸ்வயம்பூ அப்படின்ற பேரை சொல்றார். விதுரர் வந்து உத்தவனை வந்து சந்திக்கிறார் ஒரு இடத்துல பாகவத்துல. சந்திக்கும் பொழுது உத்தவர் வந்து விதுரர் கிட்ட சொல்ல, விதுரா, பகவான் இந்த உலகத்துல கிருஷ்ணரா வந்தார். ஆனா நம்ம என்ன பண்ணிட்டோம்? அந்த கிருஷ்ணரை சரியா புரிஞ்சிக்கவே இல்லை. அதாங்க சொல்றாரு, துர்பகோ பகலோகோயம் யாதவோ நிதராமபி யஸ்ஸம் சம்சம் சதோ ந விதுர் ஹரிம் மீனா இவோதுபம் அப்படின்னு சொல்லி சொல்றார். விதுரா, கிருஷ்ணர் இந்த உலகத்துக்கு வந்தார், வந்து 125 வருஷம் இருந்தார். யாரும் புரிஞ்சிக்கவே இல்லையாப்பா அவரை. யாரும் புரிஞ்சுக்கலன்னா யாரும் புரிஞ்சுக்கல, யாதவர் கூட புரிஞ்சுக்கல. கிருஷ்ணரை யாரும் பெருசாவே எடுத்துக்கவே இல்லையா. விருந்தாவனத்தில் இருக்கும் போது இவன் நம்ம பையன் சும்மா அங்க சுத்திட்டு இருப்பான், வெண்ணெய் திருடிட்டு இருப்பான், விளையாட்டு வியாபாரம் பண்ணிட்டு இருப்பான் இல்லையா, மாடு மேய்ச்சிட்டு இருக்கான், நம்ம பையன் தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. சரி, யாதவர்கள் குலத்துக்கு வந்து அங்க என்ன பண்ணிட்டாங்க, இவனா கொஞ்சம் கெட்டிக்கார பையன், நம்ம ஆள் தான் கொஞ்சம் கெட்டிக்காரன், நம்மளே கொஞ்சம் கெட்டிக்காரன், எல்லாத்தையும் கொஞ்சம் அப்படியே கரெக்ட் பண்ணி மேல பெரிய ஆளா வந்துட்டான் இல்லையா அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படி ஒரு பெரிய சமுத்திரத்துல நிறைய மீன்கள்லாம் இருக்கும். அதே சமுத்திரத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெரிய கப்பல் நின்றுட்டு இருக்கும். அந்த மீன்கள்லாம் இருக்கு இல்லையா, அந்த மீன்கள்லாம் என்ன பண்ணுமா, அந்த பெரிய கப்பலை பார்த்து, பாவம் இதுவும் நம்மள போல ஒரு மீன் தான் போல இருக்கு, இந்த தண்ணியில மாட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டு இருக்கு அப்படின்னு நினைக்குமா. ஆனா அந்த மீன்களுக்கு என்ன தெரியாது, இந்த கப்பல் எதுக்காக இருக்கு, தண்ணியில மூழ்கி இருக்கிறதுக்காக கிடையாது, நம்மளை கரையேற்றுவதற்காக இருக்கு அப்படிங்கிற விஷயம் தெரியாம இருக்குமா. சோ அது போல இந்த உலகத்துல பகவான் வரும் பொழுது இங்க சொல்றாரு, நான் மனித ரூபத்துல வரும்போது என்ன என்ன பண்றாங்க, என்ன மனுஷங்க எல்லாருமே என்ன திட்டுறாங்க, ஹேளனம் பண்றாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு. மானுஷியும் தனுமாஸ்ருதம் பரம்பாவம் அஜானந்தா மம பூத மகேஸ்வரம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு.
அப்ப பகவானுடைய அந்த ரூபம் எப்படிப்பட்டது அப்படின்னா, ஏதோ டெம்பரவரியா தோன்றிய, தற்காலிகமா தோன்றிய ஒரு ரூபம் கிடையாது. பகவானுடைய ரூபம் என்னைக்குமே சாஸ்வதமானது அப்படின்னு சொல்றதுக்கு தான் இங்க ஸ்வயம்பூ. ஸ்வயம்பூ அப்படின்னா ஸ்வயமேவ பவதி இது ஸ்வயம்பூ. ஒன்று, பகவானுடைய எல்லா அவதார ரூபங்களும் நிரந்தரமானது அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு அர்த்தம். இரண்டாம் அர்த்தம் என்ன அப்படின்னா, அவர் தன்னுடைய இஷ்டத்தினால இந்த உலகத்துக்கு வராரே தவிர எந்த விதமான காரணத்தினாலையும் அவர் தோன்றுவது கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடியது இரண்டாவது அர்த்தம் ஸ்வயம்பூ.